வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் பொடி ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10 காஞ்ச மிளகாய், 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை உரி வச்சுக்கிறேன், கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம பொன்னிறமாக வறுத்து தூள் பண்ணிக்கலாமா? உடனே அப்படியே ஆறட்டும். நம்ம நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமா? மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாமா? அரைச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். 80 கிராம் அளவுக்கு ஒரு 1.5 கப்பு துவரம்பயிறு எடுத்து இதை கழுவி நம்ம இதை வேக வைக்கலாம். ஃபஸ்ட் 1.5 கப்பு நான் துவரம்பயிறு சேர்த்துக்கிறேன். இதில் நான் 4 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பூண்டு பல் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது வேக வைக்கிறேன். பயிறு வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றாத அப்படியே நம்ம இதுக்கு போடணும். பாருங்கள், இது நல்லா அப்படியே வதங்கிடுது. வெண்டைக்காயை நான் நல்லா அழகாக வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாமா? திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். எண்ணெய் ஊற்றணும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளி பழத்தை கையால் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி, நம்ம சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லாதவங்க மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இனி வறுத்த அரைச்சும் பச்சை வாசனை இருக்கிற தூளில் வதக்கி வச்சு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வதக்கி வச்சு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பயிரை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். திட்டமாக அந்த பயிர் வேக வச்சு அந்த பாத்திரத்தில் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஜென்ரலாக கிண்டி கொஞ்சம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பார்க்கலாமா? வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டா சூப்பரான சுவையான அழகான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி பாருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர்.